பிரம்மாவோட கமண்டலத்திலேருந்து விழுந்த தண்ணி குளமா மாறி இருக்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க இந்த குளம். குளத்து உள்ளே போனோடனே பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் ஒரு சன்னதி வச்சுருக்குறாங்க. இந்த குளத்தோட கதை என்னென்னா, மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தப்போ வானத்தை அளந்த காலை பூஜை பண்ணுறதுக்காக பிரம்மா அவரோட கமண்டலத்திலேருந்து தண்ணியை ஊற்றி பூஜை பண்ணுறாரு. அந்த தண்ணியில் ஒரு சொட்டு கீழே விழுந்து இந்த தீர்த்தமாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தரிசன புஷ்கரணின்னு சொல்கிறப்படுற இந்த குளம் எங்கே இருக்குன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருக்கணமங்கைன்ற கோயிலில் தான் இருக்குது. இது பெருமாளோட திவ்ய தேசங்களில் 16வது திவ்ய தேசமாக கருதப்படுது. இந்த கோயிலோட மூலவர் பக்தவச்சல பெருமாள். இந்த கோயிலில் மூலவரோட சன்னதியை சுற்றி இருக்கிற சுற்றுப்பிரகாரத்தில் மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்களோட சிலைகளையும் நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலோட தலைப்பெருமை என்னன்னா, இங்கே தான் திருமாலுக்கும் திருமகளுக்கும் திருமணம் நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த திருமணத்தை பார்க்க வந்த 30 முக்கோடி தேவர்களும் அந்த கோலத்தை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தேனீக்களாக உருவெடுத்து தாயார் சன்னதியிலே ஒரு தேன்கூடு அமைச்சு அந்த தேன்கூட்டில் டெய்லி வந்து திருமாலோட திருமண கோலத்தை பார்த்துட்டு போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கும் தாயார் சன்னதியோட 2 பக்கத்துலேயும் தேன்கூடு இருக்கிறதையும் அதில் தேனீக்கள் டெய்லி வந்துட்டு போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, கோயிலுக்கு வர பக்தர்களை அந்த தேனீக்கள் கொட்டுறதோ தாக்குறதோ எதுவுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நான் அந்த தேன்கூட்டை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த ரெட் கலர் துணிக்கு பின்னாடி தான் அந்த தேன்கூடு இருக்குது. வீடியோவில் அது சரியாக தெரியல, ஆனால் நாங்கள் நேரில் போய் பார்க்கக்குள்ள அங்கே தேனீக்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருந்துச்சு. இந்த கோயிலும் கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நானாக எதுவும் சொல்லங்க. அந்த கோயிலோட தலைப்பெருமை அண்ட் தலை வரலாறு கோயிலோட வாசல்லே அங்கே எழுதியிருப்பாங்க. நான் இந்த வீடியோட ஃபஸ்ட்லேயே அதை உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கோயில்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு விமானம், ஆரண்யம், க்ஷேத்திரம், நதி, நகரம், மண்டபம், தீர்த்தம்னு 7 அம்சங்கள் இருக்கணும். அப்படி 7 அம்சங்களும் இருக்கிற ஒரு கோயிலை சப்த புண்ணிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் ஒரு சப்த புண்ணிய க்ஷேத்திரமாக அமையுது. ஏன்னா இந்த கோயிலுக்குன்னு சொல்லக்கூடிய 7 அம்சங்களும் அவ்வளோ அழகாக பொருந்திருக்கு. ரொம்ப அமைதியான ஒரு அழகான கோயில். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேமஸான கோயிலுக்கு போய் மணிக்கணக்காக க்யூவில் நின்று சாமி பார்க்குறத விட இதே மாதிரி அமைதியாக இருக்கிற கோயிலுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக சாமி பார்த்துட்டு வர்றது பெட்டர்னு தோணுது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தெரியாத பல கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நாளைக்கு ஒரு அழகான கோயிலோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.